அருள் பணியாளர் ஒருவர் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அவருக்கு பக்கத்தில் ஓர் இளைஞன் அமர்ந்திருந்தான். அவன் தூய ஆவியால் உந்தப்பட்டவனாய் தனக்கு பக்கத்தில் இருப்பவர் அருள் பணியாளர் என்பதை கண்டுகொண்டு, நான் மீட்பு பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். உடனே அருள் பணியாளர் எசையா நூல் 53:6 வரும் இறைவார்த்தையை மேற்கோள் காட்டிவிட்டு, வழி தவறி அலையும் ஆடாயில்லாமல் நமக்காக இரத்தம் சிந்திய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டு அவருக்கேற்றார் போல் வாழ்ந்தால் மீட்படையலாம் என்றார். மறுவினாடி அவன், நான் இயேசுவை நம்பி ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன் என்றான். பின்னர் அவன் தான் சொன்னது போன்றே செய்தான். நமக்காக சிலுவையில் இறந்த இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்கின்ற ஒருவர் தூய ஆவியாரால் புது பிறப்பு அடைகின்றார். நாம் புது பிறப்பு அடைய தயாரா? சிந்திப்போம். ரோமையர் 8:14 கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். நிக்கதேம் ஏன் இரவு வேளையில் இயேசுவை சந்திக்க வர வேண்டும்? பகல் வேளையில் வந்திருக்கலாமே என்ற கேள்வி எழலாம். தான் இயேசுவோடு பேசுவதை பார்த்தால் பரிசேயர்கள் ஏதாவது நினைக்கக்கூடும் என்பதற்காகவும், இரவு நேரம் என்றால் இயேசுவோடு நீண்ட நேரம் பேசலாம் என்பதற்காகவும் நிக்கதேம் இயேசுவை பார்க்க இரவு நேரத்தில் வந்திருக்கலாம். அதே நேரத்தில் நிக்கதேம் அறியாமையில் இருந்தார் என்பதன் அடையாளமாக இரவு நேரத்தில் அவர் இயேசுவை காண வந்தார் என்றும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். இயேசு தன்னிடம் வந்த நிக்கதேமிடம் மறுபடியும் பிறப்பது பற்றி பேசுகின்ற போது அவர் அதை மேலோட்டமாக புரிந்து கொள்கின்றார். ஆகவே இயேசு அவரிடம் மறுபடியும் பிறப்பது என்பது தூய ஆவியாரால் பிறப்பது என்று எடுத்து கூறுகின்றார். இப்படி தூய ஆவியாரால் அல்லது மறுபடியும் பிறக்கின்ற ஒருவரே இறையாட்சிக்கு உட்பட முடியும் என்கிறார் இயேசு. இன்றைய முதல் வாசகத்தில் பேதுருவும் யோவானும் தலைமைச் சங்கத்தார் தங்களிடம் சொன்னதையெல்லாம் மற்ற திருத்தூதர்களிடம் எடுத்துச் சொல்கின்ற போது அவர்கள் இருந்த இடம் அதிர்கின்றது. அவர்கள் தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்படுகின்றார்கள். இதனால் அவர்கள் கடவுளின் வார்த்தையை துணிவோடு அறிவிக்க தொடங்குகின்றார்கள்.